மேடம், பக்காவா உங்க திட்டப்படியே பாரதி இங்க வர வச்சு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சூப்பர் துரை. நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். ஆனா சும்மா அசால்ட்டா பாரதிய ஸ்கெட்ச போட்டு தூக்கிட்டியே. நீ பெரிய ஆள் தான், சும்மா சொல்லக்கூடாது. துரை, நான் உன்னை பாராட்டி ஆகணும். தேங்க்யூ 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 மேடம். உங்க வாயால பாராட்டு கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? துரை கிட்ட ஒரு வேலையை கொடுத்து முடிக்க சொன்னீங்கன்னா அதை முடிச்சிட்டு தான் இந்த துரை அடுத்த வேலையை பார்ப்பான். பாரதி இந்த இரும்பு ராடால என் மண்டையில அடிச்சிருக்கா. இங்க பாருங்க, ரத்தம் வந்திருக்கு. அவ கைரேகையோட ரத்தமும் இதுல இருக்கு. அடுத்து பாரதியோட கைரேகை என் கையோட இந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் இருக்கு. எங்க கொடுங்க. மேடம், நீங்க வேற லெவல். எவ்வளவு பக்காவா பிளான் போட்டிருக்கீங்க. கத்தியில உங்க கைரேகை பதிஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவு தெளிவா எல்லாரும் கிளவுஸ் போட்டிருக்கீங்க. மேடம், கத்திய பிடிங்க மேடம். மேடம், உங்க திட்டப்படி பக்காவா பாரதிய கோத்து விட்டு அவளோட கைரேகை இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் எல்லா பொருள்லயும் படுற மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம திட்டப்படி ஒரு பாடியை கொண்டு வந்து எரிச்சு அத நானுன்னு போலீஸ நம்ப வச்சா போதும். பிளான் சக்சஸ். முக்கியமா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாரதியோட கைரேகை இந்த பெட்ரோல் கேன்லயும் இருக்கு மேடம். சோ பாரதி தான் பணத்தை எரிச்சான்ற சாலிட் ப்ரூஃப் இதுதான். இப்போ பாடியை கொண்டு வந்துடலாம் மேடம். ஓகேயா? அப்பதான் பாரதி வந்துட்டு போன நேரத்துக்கும் பாடி எரிஞ்சு போன நேரத்துக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் துரை. ஆனா நம்ம போட்ட பிளான்ல இருந்து பாரதி எக்காரணத்தை கொண்டும் தப்பிச்சிடவே கூடாது. மேடம், இதுக்கு மேல அந்த பாரதி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ காலத்துக்கும் ஜெயில உட்காந்து 1 2 3ன்னு கம்பி எண்ணிட்டு தான் இருக்க போறா. நீங்க போட்ட திட்டப்படி எல்லாமே சூப்பரா எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்க போகுது. அதுல உங்களுக்கு என்ன மேம் குழப்பம்? குழப்பம் எனக்கெல்லாம் இல்ல துரை. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். இந்த பவானி ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிக்கிறப்போ அதுல இருக்கிற எல்லா ஓட்டையும் அடைக்கணும்னு நினைப்பான். இப்ப பாரதிய மொத்தமா மாட்டி விடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க மேடம், அதையும் சேர்த்தே பண்ணிடுவோம். அத நான் பண்ணதா போறேன் துரை. துரை, நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நீ நிஜமாவே சாகணும்டா.